பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கடா சிந்தம் ஜானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமுதான கலியதேவ் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உங்கள் மேலே பெரியவா கோபமாக இருக்கார், உங்கள் மேலே பெரியவா கோபமாக இருக்கார். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவோம், தடவை பாருங்கள். நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத இன்சிடெண்ட்டை நம்ம ஒரு சேனலில் மட்டும் பெரியவாடு அனுகிரகத்தில் கொடுத்துட்டுருக்கோம், அதை நீங்கள் படித்தும் பார்த்துக்கலாம். ஸ்ரீமதி புவனேஸ்வரி மீனாட்சி சுந்தரம் இவாளோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம பார்த்துட்டு வரோம், இல்லை வரப்போகிறோம். இதில் ஆத்துக்காரருக்கு மீனாட்சி சுந்தர் வந்து அவர் ஒரு ஸ்கூல் வச்சுருந்தார், அவர் சொந்தமாக அது மாதிரிலாம் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் டீச்சராகவே நிறைய இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருந்தார், ஊராக. அப்படி போனதுனால அவருக்கு என்ன எடுத்துன்னா, எல்லாம் எந்த ஊர்னு அவர் சொல்லலை, பட் எனிவே ஒரு வருஷமாக பெரியவாளை அடிக்கடி தரிசனம் பண்ணுறவா, தரிசனம் பண்ணாமே போயிட்டுருக்கா. புவனேஸ்வரியோட அத்தை பிள்ளை குல்பர்காவில் மகாபெரிவா தங்கியிருந்த போது அங்கே தரிசனத்துக்கு போயிருக்கார். அப்போ அவர்கிட்ட புவனேஸ்வரி அவளோட அத்தை பிள்ளைக்கிட்ட கேட்டிருக்கார் பெரியவா, என்ன மீனாட்சி சுந்தரம் புவனா காண்றதில்லை அப்படின்னாராம். பெரியவா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே கேட்டாராம். தெரியல, போய் பார்க்குறேன் பெரியவா அப்படின்னாராம். அதை கேட்டது நான் ஏதோ சாதாரணமாக சொல்கிறேன், என்ன மீனாட்சி சுந்தரம் புவனாவை காணல அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக தான் கேட்டிருக்கார். அது கொஞ்சம் கோபமாக, கண்ணை வேறு கோபமாக வச்சுன்னு கேட்டாலும். உடனே போய் இவர் போய் அவகிட்ட சொல்லியிருக்கார், பெரியவா ரொம்ப கோபமாக இருக்கார், கோபமாக கேட்டார் இந்த மாதிரின்னு. உடனே அன்றைக்கே ட்ரெயினை பிடிச்சி மெட்ராஸ் வரத்துக்கு, மெட்ராஸ் வந்துட்டு அங்கேருந்து குல்பர்கா போகிறதுக்காக பிளாட்ஃபார்ம் வந்திருக்கா அன்றைக்கே. அதாவது அங்கே ட்ரெயின் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ட்ரெயின் பிடிக்கணும் மெட்ராஸ் போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு மெட்ராஸில் வந்து குல்பர்கா போகணும். அவருக்கு வந்து அவசரமாக கிளம்பினதுனால எந்த ட்ரெயினை பிடிக்கணும், எப்போ ட்ரெயின் இருக்குது, இன்றைக்கி மாதிரி மொபைலாக இருக்குது, எதுவும் பார்க்கல, ஒன்றும் பண்ணலை. நேராக கிளம்பி அந்த ஊரில் எங்கே வந்து ஒரு ஜங்ஷன் இருக்கோ அங்கே வந்துட்டா மெட்ராஸ் போகிறதுக்கு. இவகிட்ட பணம் தான் இருக்குது, பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுட்டா. ஆனால் ட்ரெயின் என்ன ட்ரெயின், ஏதோ ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, டிக்கெட்டு கையில் இல்லை, எப்படி ஏற முடியும், வித்தவுட் ஆகி போய்டும், என்ன பண்ணலான்னு தெரில. அப்போ வந்து அங்கே வந்து ஒருத்தர் வந்தாராம், அவசரமாக இவகிட்ட வந்தாராம். வந்து கையில் டிக்கெட்டோடு வந்திருக்காரு, 2 டிக்கெட். புவனாவும் அவருடைய ஆத்துக்கார மீனாட்சி சுந்தரமும் இருக்காளே, அதனால் கரெக்டாக ஒரு 2 டிக்கெட்டோடு வந்திருக்கார். இதான் பெரியவா அப்படிங்கிறவர் நம்ம பிரார்த்தனை பண்ணலனாலும் சில சமயம் பக்தர்களுக்கு, சில சமயம் நாம் எல்லா சமயமுமே பெரியவா அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து சொன்னாராம் இவகிட்ட, மீனாட்சி சுந்தரம் புவனா நீந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னார், என்கிட்ட குல்பர்கா போகிறதுக்கு 2 டிக்கெட் இருக்குது, ஒருத்தர் என்கிட்ட வரணும், அப்படி வரேன்னு சொன்னார், அவர் திடீர்னு வரல, எனக்கு கொஞ்சம் வர முடியாமல் ஒரு இதுவாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அதனால் இந்த 2 டிக்கெட்டை எடுத்துட்டுறீங்களா அப்படின்னாராம். எடுத்துக்கிறேன்னா அவள் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல, அதுக்கான பணத்தை எடுத்து டக்குன்னு, அது எவ்வளோ பணம்னு கூட நாங்கள் பார்க்கல, தோராயமாக கொடுத்துட்டோம் அவளுக்கு. அவர் வாங்கிட்டார், டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி மெட்ராஸ் வந்துட்டு, மெட்ராஸ்லேருந்து ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது தான் யோசிக்கிறானாம், நம்ம வந்து பெரியவாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே வாங்கலையே, ஏன்னா அவசரமாக கிளம்பியிருக்காளே, என்ன வாங்குறது, ஒன்றும் வாங்கலை. நேராக அவளுக்கு பெரியவாளை பார்க்கணுன்றது தான் ஒன்று தோணி இருக்க தவிர வேறு எந்த யோசனையுமே வரல.
அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே அந்த ட்ரெயின் அந்த இதில் கம்பார்ட்மெண்ட்டில் யாரோ ஒரு பழக்காரி விற்றுன்னு வராங்க, கூடையில் ஆரஞ்சு கிரேப்ஸ் இல்லை, இது ஆப்பிளும். ஆனால் பெரியவாளுக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்குமா, நம்மலாம் பார்த்துக்கணும். அதனால் அவள் சொல்கிறது தானே, அவள் வந்து பெரியவாளுக்கு நிறைய பண்ணியிருக்கா அந்த மாதிரி. அதனால் ஆரஞ்சு வந்து ஒரு 1/2 டசன் ஆரஞ்சு வாங்கிட்டாலும் நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நேராக போய் மகாகாவன் போய் சேர்ந்துட்டா. அதாவது அங்கே ஃபஸ்ட்டு வந்து அவள் குல்பர்கா போனால் அங்கே இருக்கவா யாரோ சொல்லியிருக்கா, இல்லை அவர் இப்போ தான் கிளம்பி நேற்றுக்கு மகாகாவன் போயிட்டா அப்படின்னாலாம். உடனே அது பக்கத்தில் தான், அதனால் உடனே கிளம்பி அங்கேருந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா அது மாதிரி ஏதோ வச்சுட்டு அவள் போய் சேரும்போது ராத்திரி 8 மணி இருக்குமா. பெரியவா கோவமாக இருந்தால் ஏன் இப்படி பண்ண போகிறா. பெரியவா வந்து ஒரு ரூமில் இருக்கா உள்ள. விஸ்ராந்தி 9 மணி ஆகிடுச்சு. இப்போது பெரியவா வந்து தரிசனம் முடிஞ்சு விஸ்ராந்திக்கு போயிட்டாளே அப்படின்னாலாம். இவள் வந்து அப்படியா அப்படின்னு கேட்குறா. இவள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சவுண்டாக இல்லை, என்ன பெரியவா உள்ளே இருக்கா எழுந்துட போகிறா அப்படின்னா, உள்ளே இருக்கிறது யார், பரமேஸ்வரன். அவருக்கு என்ன சவுண்டு, அந்த சவுண்டை கொடுக்குறதே அந்த பரமேஸ்வரன் தானே. நம்ம வாயில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரன் தான் இந்த பேச விடாமல் பண்ணிவிடுவார். அதனால் இவள் பேசிகிட்டு இருக்கா சாதாரண சவுண்டில் தான். உடனே பெரியவா உள்ளேருந்து கேட்குறா, இதை இந்த மாதிரி நீங்கள் யார் சொல்லியும் யாருக்கும் தோணாது. எனக்கு ஏன் தோன்றுறது அப்படின்னு கேட்டால், நிறைய இன்சிடெண்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு. பெரியவா வந்து காதலியே விழாமல் இவள் பேசிகிட்டு இருக்குது. பெரியவாளுக்கு இப்படி தெரியுதுன்னா உள்ள பரமேஸ்வரன், இந்த நம்ம பேசுகிற சவுண்டு நம்மளுக்கு வருதுன்னா அதை கொடுக்குறதே அவர் தானே. அதுமாதிரி நம்ம இன்சிடெண்ட்டு நிறைய பார்த்துருக்கோம். உடனே பெரியவா கேட்டிருக்கா, யார் வந்திருக்கா அப்படின்னு உரக்க கேட்குறாரு உள்ளேருந்து. மீனாட்சி சுந்தரம் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு அவரை அப்படி தான் கூப்பிடுவார், நிக்நேம். உள்ளே வர சொல்லு அப்படின்னாரு. உள்ளே போனால் நமஸ்காரம் பண்ணால் வந்து இதை ஆரஞ்செலாம் வச்சா. ஊராக மாற்றின்னு போயின்னு இருக்கேன், அதனால் வர முடியல அப்படின்னு அவர் சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டுனாராம். சரி இப்போ எந்த ஊரில் இருக்க அப்படின்னாராம். கோவில்பட்டி. அங்கே பக்கத்தில் ஒரு கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உனக்கு? தெரியாது. அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே பால்வண்ணநாதர் ஒப்படை அம்மை அப்படின்னு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. பிரம்மா வந்து அந்த இடத்துல பிரதட்சணம் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பாடல் பெற்ற சவனம். அதனால் அங்கே போய் பாரு, அம்பாளுக்கு மேலே ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று இருக்கும் மேலே சீலிங்கில் சொல்கிற, அதையும் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னாராம். பெரியவா இவ்வளோ விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா பெரியவா மேலே கோபமாக இருக்கும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதமே சரணம்.